ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அம்பாள் இருக்க அகம்பாவம் ஏன் அப்படிதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆஷாட நவராத்திரியா இருக்கு. அம்பாளுடைய சரணத்தை பற்றினோம் அப்படின்னா அவளுடைய அனுகிரகம் எண்ட்லெஸ், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அந்த அளவுக்கு அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாள். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு அடக்கம் தேவை, அகம்பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு ராமருடைய எக்ஸாம்பிளில் பெரியவா சொன்னான். இது ஆடி மாதமாகவும் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை அம்பாளை நம்ம உபாசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அனுகிரகம் நம்மளுக்கு அம்பாள் தருவா. சரி, இப்போ பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறதை உணர்ந்து வெளியில ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் ராமர். அவ்வளவு ஒரு அடக்கம் உள்ளவர். நம்ம பார்த்தோம். ஆஞ்சநேயரை பற்றியும் பார்த்தோம். தாசனுக்கு ராமருக்கு தாசனா சிரஞ்சீவியா எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம அவருடைய சூக்ஷ்ம ரூபத்தில் அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பெரியவா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய பகவத் பாதாள் கைலாச சங்கரராக இருக்கக்கூடிய காலடி சங்கரராக இருந்த நம்மளுடைய பகவத் பாதாள் ஆசேத்து ஹிமாச்சலம் வரும் சஞ்சாரம் பண்ணி ஒரு தனி மனிதனாக வைதீக மதத்தை புனர் உத்தாரணம், ஒரு லைஃப் கொடுத்தவர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சங்கர சரித்திரம். 72 விதமான துர்மதங்கள் மக்களை அலப்பாஞ்சுன்னு உட்காண்டிருந்த போது இவர் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி நம்மளுடைய இந்து மதத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு, வேத மதத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வச்சார். அத்வைத்த ஸ்தாபனம் பண்ணார், சண்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஒரு ஞானியா, ஒரு பக்தரா, ஒரு கவியா, ஒரு மகா புத்திமானாக, சக்திமானாக இருந்தார். பரம காருண்ய மூர்த்தியாகவும் இருந்தார். ஆனா அவ்வளவு வினயம். தான் ஒரு ஈஸ்வர ஸ்வரூபங்கிறத அவர் காமிக்கவே இல்லை. தான் வாழ்ந்த 32 வயசு காலகட்டம் வரையிலும் அவருடைய பாத பங்கஜத்துல சகல ஞானிகளும் தங்களுடைய சிரசை அப்படியே வண்டுகள் மொய்க்கிற மாதிரி மொய்ச்சுருப்பா அப்படின்னு கம்போடியாவில் இருக்கக்கூடிய 800 வருஷம் ஏன்ஷியன்ட் கல்வெட்டு சொல்றது. பாருங்க, கம்போடியாவில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்றது, நிசேஷ மூர்த்தாலி மாலா லீடாங்கரி பங்கஜாத். அவருடைய காலடி பாதத்துல வண்டுகள் மாதிரி சகல ஞானிகளுடைய சிரசுகளும் மொய்க்கின்றன அப்படின்னு கம்போடியால ஒரு கல்வெட்டு ப்ரூஃபா இருக்கு. அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானியா இருந்திருக்கணும். இந்தோனேஷியாவில் கூட திருமூர்த்தி ஹிந்து டெம்பிளில் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி புனர் இது பண்ணுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸ் போயின்னு இருக்குன்னு கூட இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்தோம். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு ஞானியாக இருந்தவர் சௌந்தரிய லகரி மாதிரி ஒரு கிரந்தத்தை பார்க்கவே முடியாது. இனிமேல் நடக்கவே நடக்காது. முன்னாடி நடந்திருக்காது. இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை, ஒரு அழகான இனிமையான கிரந்தத்தை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சௌந்தரிய லகரி கிரந்தத்தை படைச்ச நம்மளுடைய பகவத் பாதாள் ஒரு துளி கர்வம் கூட இல்லாம அந்த சௌந்தரியலகரனுடைய 100வது ஸ்லோகத்துல பலஸ்துதியா எப்படி ஒரு அடக்கமா சொல்றாரு அப்படின்னா, அந்த 100வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரதிபஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதிஹி சுதா சுதேஷ் சந்திர பல ஜல வைர் அர்ச்சனா ஸ்வகீயரபி போபிஹி சலீல நிதி சௌஹித்யகரணம் த்வதீயாம் பிர்வாக்பிஸ்தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியாம் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா 3 எக்ஸாம்பிள் சொல்றார். அம்மா, நீ கொடுத்த வாக்குதாம்மா இது. அந்த வாக்கு தன்மையிலிருந்து ஒரு துளி நான் இப்போ இந்த சௌந்தரிய நகரியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பண்ணினதை ஒரு பெரிய இதுவாக சொல்லாமல் 3 எக்ஸாம்பிளோட கொடுக்குறார். சூரியனுக்கு எப்படி கற்பூர ஆரத்தி, கற்பூரத்தை நம்ம பொங்கல் அன்னைக்கெல்லாம் சூரிய பகவான் கற்பூர ஆரத்தி எடுக்கணும். சூரிய பகவான் ஒளி மிக்கவர். இந்த கற்பூரம் இத்தினோண்டு, அந்த ஜோதிக்கும் இந்த ஜோதிக்கும் கம்பேரிசனே இல்லை. ஆனாலும் நம்ம அதை காமிக்கிறோம். அந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், சந்திரனுக்கு சந்திரகாந்த கல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது இந்த
எமிட் பண்ணும் இந்த சந்திரனுடைய கிரணை. அது வந்து எப்படி சந்திரன் கிட்டேருந்தே வாங்கி அதை எமிட் பண்ணுறதோ, இது 2வது எக்ஸாம்பிள். அது மாதிரி சமுத்திர ஜலத்தை எடுத்து நம்ம அர்க்கியம் விடுறோம் இல்லையா, ராமேஸ்வரம் எல்லாம் போனோம்னா, அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறோம்ச்சு. அந்த மாதிரி அம்மா நீ கொடுத்த வாக்குனாலதாம்மா நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு துளி இந்த சௌந்தர்யலகரியுடைய ஒரு அப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளவு வினயமாக, எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கார், அவ்வளோ வினயமாக சொல்கிறார். அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த அகங்காரமோ ஒன்றுமே இல்லாமல் இருக்க தான். நான் அதை எழுதியிருக்கேன், நான் இதை பாடியிருக்கேன், அந்த வேலையை செஞ்சுருக்கேன், அவ்வளோ டான்ஸ் ஆடியிருக்கேன், அதை எல்லாம் நான் சொல்ல அம்பாளோட அனுகிரகம் நம்மளுக்கு துளி கூட கிடையாது. எப்போ வந்து எல்லாம் நம்ம சொன்னோம், அந்த ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளாலேயே ப்ரீத் நடக்கிறது, ஒரு நிமிஷம் அந்த ப்ரீத் நின்று போயிட்டா அவ்வளோதான், இழுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பா. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிற போச்சு இந்த எல்லா பெருமையும் அம்பாளுக்கு, பராசக்தியினுடைய பாதார விந்தங்களுக்குன்னு நம்ம ஒரு அது கூட பூரிப்படக்கூடாது. அப்படியேப்பா எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் நான், சரணார விந்தங்கள் அப்படியே, அந்த பூரிப்பு கூட இருக்கக்கூடாது. அப்படி கூட துளி கூட இல்லாமல் அது மண்டையில் அடிச்சுட்டே இருக்கணும். நம்மளையே நம்ம குட்டிக்கணும். குட்டி பண்ண அந்த அகம்பாவம் இல்லாமல் இருந்தோம்னா அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வோம்.